வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய வகை ஆயுதங்கள் ஈரானின் அறிவிப்பு. டெல் அவீவ் சவிடோன் ரயில் நிலையம் மீது கொத்துக்குண்டு தாக்குதல். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல். ஈரானில் எஞ்சியிருக்கும் பகுதிகளை அழித்து விடுவோம், ட்ரம்பின் அச்சுறுத்தலால் மீண்டும் பதற்றம். திடீரென இந்தியாவுக்கு திசை மாற்றப்பட்ட ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல். நான் உயிருடன் இருக்கிறேன், உலகின் கவனம் ஈர்த்த பிரதமர் நெதன்யாகு. பின்வாங்கி செல்லும் அமெரிக்க விமான தாங்கி கப்பல். வெளிநாட்டு அமைச்சில் பேசியது என்ன, ரஷ்ய தூதரகம் விளக்கம். இஸ்ரேல் உளவாளிக்கு ஈரானில் மரண தண்டனை நிறைவேற்றம். நைஜீரியாவில் 4 தொடர் தாக்குதலில் 23 பேர் உயிரிழப்பு. ட்ரம்பின் ஈரான் போர் கோரிக்கை கடும் நெருக்கடியை சந்திக்கும் ஜப்பானிய பிரதமர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய வகை ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி வருவதாக அந்த நாட்டின் ராணுவ பேச்சாளர் அமீர் அக்ரமினியா தெரிவித்துள்ளார். ஈரான் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் மேலும் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்தப் போகிறோம். அவற்றின் தாக்கத்தை பற்றிய தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனினும் ஈரானின் தாக்குதலுக்கு அதிகமாக இலக்கான நாடுகளான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேலில் வசிக்கும் மக்கள் சமீப காலங்களில் தடுப்பு நடவடிக்கைகளின் போது ஏற்படும் வெடிப்பு சத்தங்கள் அதிகமாகவும் வலுவாகவும் கேட்கப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் கிளஸ்டர் குண்டுகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. ஜூன் மாதத்தில் நடைபெற்ற 12 நாள் போரின் போது இவ்வகை ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது அவற்றின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்று ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலின் முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் இஸ்ரேலின் மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றான டெல் அவீவ் சவிடோர் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ஈரான் நேற்றைய தினம் ஏவிய ஏவுகணைகளில் கொத்துக்குண்டு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. ஏவுகணை வான்வெளியில் இடைமறிக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்த பிரிந்த நூற்றுக்கணக்கான சிறிய வெடிகுண்டுகள் ரயில் நிலையத்தின் நடைமேடைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விழுந்து வெடித்துள்ளன. இதனால் ரயில் நிலையத்தின் மேற்கூரை மற்றும் மின்சார கம்பிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலால் டெல் அவீவ் சவிடோர் நிலையத்திலிருந்து செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் கால வரையறையின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. தாக்குதல் நடந்த நேரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்த பயணிகள் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 12 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் உயிர் சேதம் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் அலி லாரிஜானியின் கொலைக்கான ஒரு சிறு பதிலடி மட்டுமே என ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் இதயம் போன்ற பகுதிகளில் எங்களால் எப்போதும் வேண்டுமானாலும் தாக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கவே ரயில் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய இராணுவ தரப்பு கூறியுள்ளது. டெல் அவீவ் நகரில் உள்ளவர்கள் பொது இடங்களை தவிர்க்குமாறும் அடுத்த 12 மணி நேரத்துக்கு பாதுகாப்பு அறைகளுக்கு அருகிலேயே இருக்குமாறும் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேல் மீது நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதல்கள் இருதரப்புக்கும் இடையிலான போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் துணைத் தலைவர் நயீம் காசிம் நேற்று விடுத்த போர் அழைப்பை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி சுமார் 40க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள கார்மியேல் நகரம் மற்றும் கலிலி பகுதிகள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கார்மியல் நகரில் உள்ள ஒரு வீடு ராக்கெட் விழுந்ததில் பலத்த சேதமடைந்துள்ளது. ஆனால் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் பல ஏவுகணைகள் விழுந்ததில் வீடுகள் சேதமடைந்துள்ளன. பதிலடியாக தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டின் மையப்பகுதிகளில் இஸ்ரேல் பயங்கர குண்டு வீச்சுகளை நடத்தியுள்ளது. இதில் பெய்ரூட்டில் மட்டும் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளதனால் லெபனான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளியேற முயற்சித்து வருகின்றனர். மேலும் ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளதால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்கள் அடுத்த சில நாட்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானில் எஞ்சியிருக்கும் பகுதிகளை அழித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் இவ்வாறு அச்சுறுத்தியுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.
மேலும் ஈரானுக்கு எதிராக ஏற்கனவே தொடங்கப்பட்ட தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவதன் மூலம் அந்நாட்டின் அரசாங்கம் முற்றிலுமாக பலவீனப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெயை பெறும் அதற்கு முறையான ஆதரவை வழங்காத நட்பு நாடுகளை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மார்ச் 1 முதல் ஈரானால் மூடப்பட்டுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் சீனாவும் தலையிட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். சீனாவை நோக்கி பயணம் செய்த ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் திடீரென திசை மாற்றி இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னணியில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்துள்ளதுதான் என முக்கிய காரணமாக அமைகின்றது. ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல் பால்டிக் கடல் துறைமுகத்திலிருந்து ஜனவரி இறுதியில் ஏற்றிய யூரல்ஸ் வகை எண்ணெயுடன் தற்போது இந்தியாவின் நியோ மங்களூரை நோக்கி பயணம் செய்கின்றது. இந்த கப்பல் மார்ச் 21 இந்தியாவை அடையும் என அந்நாட்டு கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. முதலில் சீனாவின் ரிஷாவோ துறைமுகத்தை இலக்காக குறிப்பிட்டிருந்த இந்த கப்பல் தென்கிழக்கு ஆசிய கடற்பகுதியில் மார்ச் மாத நடுப்பகுதியில் திசை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்தியாவுக்கு தற்காலிகமாக ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்க அனுமதி வழங்கிய சில நாட்களுக்கு பிறகே இந்த மாற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் குறிப்பாக ஈரான் போரால் ஏற்பட்ட விநியோக சிக்கல்களை சமாளிக்க இந்தியா ரஷ்யா எண்ணெயை அதிகளவில் வாங்க தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்த அனுமதிக்கு பிறகு ஒரு வாரத்துக்குள் இந்தியா சுமார் 30 மில்லியன் பீப்பாய் ரஷ்யா எண்ணெயை வாங்கியுள்ளது. இதனையடுத்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட மேலும் சில நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக மதிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நான் உயிருடன் இருக்கிறேன் என தெரிவிப்பது போன்ற காணொலி சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்பெபி நெதன்யாகுவுடன் நடந்து கொண்டே பேசுவதை போன்ற இந்த காணொலியே தற்போது சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றிருக்கின்றது. ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் பிரதமர் உயிரிழந்ததை இஸ்ரேல் மறுத்து வந்துள்ளது. மேலும் நெதன்யாகு உயிருடன் இருப்பதற்கான ஆதார காணொளிகள் வெளியான போதும் தற்போது பரவலாகியுள்ள இந்த காணொளியை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். குறித்த காணொளியில் மைக் ஹக்கெபியுடன் நெதன்யாகு பேசுவதை போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்னை அனுப்பினார் என மைக் கேட்க, ஆம் மைக், ஆம், நான் உயிருடன் இருக்கிறேன் என்று பிரதமர் நெதன்யாகு கூறுகிறார். உலகின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலான ஜெரால்டார் போர்ட் தற்போது செங்கடலில் காணப்படுகின்றது. இந்நிலையில் தீப்பற்றியதைத் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக களமிறக்கப்பட்ட ஐக்கிய அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பலான ஜெரால்டார் போர்ட்டானது தற்காலிகமாக துறைமுகத்துக்கு செல்லும் என ஐக்கிய அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிரேக்க தீவான கிரேட்டியிலுள்ள சூண்டா வளைகுடாவுக்கு செல்வதாக 2 அதிகாரிகள் கூறியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பலின் பிரதான சலவை பகுதியில் ஏற்பட்ட தீ காரணமாக ஏறத்தாழ 200 வீரர்கள் புகை தொடர்பான காயங்களுக்காக சிகிச்சை பெற்றதாகவும் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பல மணித்தியாலங்களுக்கு பின்னரே தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுடன் 100 படுக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை வெளிநாட்டு அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் இலங்கையிலுள்ள ரஷ்ய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. எரிசக்தி விநியோகம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நிதி அல்லது தளபாடங்கள் தொடர்பான எந்தவொரு விடயங்களும் பேசப்படவில்லை என தெளிவுபடுத்தியுள்ள ரஷ்ய தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரங்களில் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அதே நேரம் இது தொடர்பான முன்னேற்றம் ஏற்படும் போது அது குறித்த தகவல்களை வழங்கும் என்றும் இலங்கையிலுள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் உளவாளிக்கு ஈரானின் மரண தண்டனைக்கு நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் குறித்து தகவல்களை சேகரித்து இஸ்ரேலின் உளவாளி பிரிவான மொசாத் அமைப்பிடம் பகிர்ந்ததாக ஹவுரஷ் கெய்வானி எனும் நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்ற 12 நாள் போரின் போது ஹவுரவுஷ் ஹெய்வானி சிக்கியதாகவும் அவர் 6 ஐரோப்பிய நாடுகளில் உளவாளிக்கான பயிற்சிகளை பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹவுரவுஷ் ஹெய்வானியின் குற்றம் உறுதி செய்யப்பட்டதனால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரானின் அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர்.
நைஜீரியாவில் அடுத்தடுத்து 4 இடங்களில் நடத்தப்பட்ட கோர தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 108 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணமான போர்னோவின் தலைநகர் மைதுகுரியின் மையப்பகுதியில் உள்ள தபால் நிலையம் அருகே முதல் மனித வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே மக்கள் அதிகம் கூடியிருந்த சந்தையிலும் மற்றொரு குண்டு வெடித்துள்ளது. தொடர்ந்தும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படும் மைதுகுரி பல்கலைக்கழக வைத்தியசாலை நுழைவாயிலிலும் ஒரு குண்டு வெடித்துள்ளது. மேலும் கலேரி என்ற குடியிருப்பு பகுதியிலும் இதேபோன்று மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அனைவரும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுகாயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு போகோ ஹராம் என்ற பயங்கரவாத அமைப்பே காரணம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த பயங்கரவாத அமைப்பை ஒடுக்க அமெரிக்கா ஏற்கனவே வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியா வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க அமெரிக்க வீரர்கள் அங்கு முகாமிட்டுள்ளதாகவும் தற்போது நகரம் முழுவதும் ராணுவ கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் ஜப்பானிய பிரதமர் வாஷிங்டனில் ஒரு கடினமான நிலையை சந்தித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான போரில் ஜப்பான் தனது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக பாரசீக வளைகுடா பகுதியில் தனது கடற்படை பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஜப்பானுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. ஜப்பானின் அரசியலமைப்பு சட்டங்கள் வெளிநாட்டு போர்களில் நேரடியாக பங்கேற்பதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த பிடிவாதமான கோரிக்கைகளை சமாளிப்பது ஜப்பானிய தலைமைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஈரானுடனான நீண்டகால நட்புறவு மற்றும் எரிசக்தி தேவைகளுக்காக அந்த பிராந்தியத்தை சார்ந்திருப்பது போன்ற காரணங்களால் ஜப்பான் இந்த போரில் நேரடியாக தலையிட தயங்குகிறது. இருப்பினும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் ஜப்பானுக்கு உள்ளது. எனினும் வாஷிங்டனில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் ஜப்பான் அமெரிக்கா இடையிலான நீண்டகால உறவில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.